குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்க போவது வகுப்பு 4 பாடம் 1 அன்னை தமிழே பாடத்தை நினைவுபடுத்த போகிறோம். திருப்புதல் பயிற்சி பண்ண போகிறோம். திருப்புதல் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு முறை அந்த பாடலை ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கோம். பாடலினுடைய பொருளை எல்லாம் நடத்தியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை வாசித்து காட்டி அதனுடைய பொருளையும் விளக்கிட்டு அந்த பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் படித்தால்தான் நமக்கு நினைவுக்கு வரும். அதனால் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவோம் குழந்தைகளே. வாங்க இந்த அன்னை தமிழை பாடலை பார்க்கலாம் குழந்தைகளே. தமிழை அன்னையாக கடவுளாக உருவகித்து கடவுள் வாழ்த்து பாடலாக நமக்கு இந்த 4ஆம் வகுப்பில் முதல் பாடமாக அன்னை தமிழ் என்ற இந்த பாடல் நமக்கு இருக்குது. இந்த பாடலை ஒரு முறை பாடி காட்டி அதனுடைய பொருளையும் விளக்குகிறேன் குழந்தைகளே, கவனமாக கேளுங்கள். காமராசர் அவர்கள் இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. காமராசர் அவர்கள் கருப்பு மலர்கள்ன்ற நூல்களை எழுதியிருக்காங்க. நிறைய புதுக்கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த பாடலை பார்ப்போம் குழந்தைகளே. நாம் பாடல் வரிகளை படிக்க படிக்க நீங்களும் அந்த பாடல் வரிகளுடனே வரணும். என்னுடனேயே நீங்களும் சொல்லி பார்க்கலாம் குழந்தைகளே, கவனிங்க. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று காமராசர் அவர்கள் அழகாக கடவுள் வாழ்த்து பாடலாக தமிழை அன்னையாக தாயாக உருவகித்து பாடியிருக்கிறார். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருள், தமிழை அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே, ஆவி கலந்தவளேனா ஆவினா உயிர், என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து வளர்பவளே அப்படின்னு தமிழை உருவகித்து சொல்கிறாங்க. உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறப்பெடுத்துள்ளேன், உன்னை புகழ்வதற்காகத்தான் இந்த உலகில் நான் பிறந்திருக்கேன், சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, அந்த சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியல அப்படின்னுட்டு காமராசர் அவர்கள் தமிழின் புகழை சிறப்பித்து கூறியிருக்கிறார். இப்பாடலில் காமராசர் அவர்கள் தமிழை அன்னையாக தாயாக கடவுளாக அழகாக சிறப்பித்து கூறியிருக்கிறார். அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். இந்த படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 1 அன்னை நை அன்னை கூட்டல் தமிழே தமிழே, அன்னை கூட்டல் தமிழே என்பதை என்பதை சேர்த்து சேர்த்து எழுத எழுத கிடைக்கும் சொல் கிடைக்கும் சொல் சொல் அன்னை கூட்டல் தமிழே என்பதை
சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். அ அனந்தமிழே. அ இன் ந இன் த மி லே அண்ணன் தமிழே. ஆ அன்னை தமிழே. அ இன் நை இத் த மி லே அன்னை தமிழே. அ இன் நை இத் அன்னை தமிழே. த மி லே தமிழே அன்னை தமிழே. இ அன்னத்தமிழே. அ இன் ந இத் த மி லே அன்னத்தமிழே. ஈ அன்னை தமிழே. அ இன் நை த மி லே அன்னை தமிழே. இதில் அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ. சரியான விடை. ஆவுக்கு டிக் பண்ணணும். அன்னை தமிழே அதோட ப்ளஸ் எடுத்துட்டு இத்து சேர்த்து அன்னை தமிழேன்னு எழுதணும். அ இன் நை இத் த மி லே அன்னை தமிழே. அன்னை கூட்டல் தமிழே என்பதற்கு சேர்த்தெழுதுகளை அன்னை தமிழேன்னு எழுதணும். அடுத்து 2 பிறப்பெடுத்தேன். பிற இப் பெ டு இத் தே இன் பிறப்பெடுத்தேன். இச்சொல்லை இச்சொ இல் லை இப் இச்சொல்லை பிரித்து பிரி இத்து பிரித்து எழுத ஏழுத இக் எழுத கிடைப்பது கிடை இப்பது கிடைப்பது டேஸ். ஆ பிறப்பு கூட்டல் பெடுத்தேன். ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன். இ பிறப்பு கூட்டல் எடுத்தேன். ஈ பிறப்ப கூட்டல் எடுத்தேன். பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். இதற்கு சரியான விடை ஆ டிக் பண்ணணும். பிறப்பு கூட்டல் எடுத்தேன் என்பது சரியான விடை. பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன் என்பது சரியான விடை. பாருங்க, ஆவுக்கு டிக் பண்ணணும். பிறப்பு கூட்டல் எடுத்தேன் என்பதை சொல்லிக்கொண்டே எழுதுங்க. பிற இப்பு பிறப்பு கூட்டல் எடுத்தேன் ஏ டு இத்தேயின் எடுத்தேன். பிற இப்பு பிறப்பு கூட்டல் எடுத்தேன் ஏ டு இத்தேயின் எடுத்தேன். பிறப்பு கூட்டல் எடுத்தேன் என்பது சரியான விடை. அதை டேஸில் எடுத்து எழுதணும் குழந்தைகளே. நீங்களும் சொல்லிக்கொண்டே எழுதி பாருங்கள். அடுத்து 3 மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். பாருங்க, ஆ மறந்து கூட்டல் துன்னை. ஆ மறந்து கூட்டல் துன்னை. இ மறந்து கூட்டல் உன்னை. ஈ மறந்து கூட்டல் உன்னை. இதில் மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈ. சரியான விடை. ஈக்கு டிக் பண்ணணும். மறந்து மற இந்து மறந்து கூட்டல் உன்னை உ இன் நை உன்னை. மறந்துன்னை மற இந்து இன்னை மறந்துன்னை இச்சொல்லை ஈ இச்சோ இல்லை இப் இச்சொல்லை பிரித்து பிரி இத்து பிரித்து எழுத ஏழுத இக் எழுத கிடைப்பது கிடை இப்பது
கிடைப்பது கிடைப்பது. ஈக்கு டிக் பண்ணணும். மறந்து கூட்டல் உன்னை. மறந்து மறந்து கூட்டல் உன்னை உன்னை. மறந்து கூட்டல் உன்னை என்பதை டேஸில் எடுத்து எழுதணும். மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை என்பது சரியான விடை. அடுத்து 4. சிறப்படைந்தேன். சிறப்படைந்தேன் சிறப்படைந்தேன். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். சிறப்பு கூட்டல் அடைந்தேன். சிறப்பு கூட்டல் அடைந்தேன். சிற கூட்டல் படைந்தேன். சிறப்ப கூட்டல் அடைந்தேன். இதில் சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆக்கு டிக் பண்ணணும். சிறப்பு கூட்டல் அடைந்தேன் என்பது சரியான விடை. ஆவுக்கு டிக் பண்ணிவிட்டு சிறப்பு கூட்டல் அடைந்தேன் என்பதை டேஸில் எடுத்து எழுதணும். சிறப்படைந்தேன். சிறப்படைந்தேன் சிறப்படைந்தேன். இச்சொல்லை 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 பிரித்து 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 எழுத எழுத கிடைப்பது கிடைப்பது கிடைப்பது. ஆக்கு டிக் பண்ணிவிட்டு சிறப்பு 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 கூட்டல் அடைந்தேன். சிறப்பு கூட்டல் அடைந்தேன் என்று டேஸில் எடுத்து எழுதணும் குழந்தைகளே. அடுத்து 5. எண்ணில் 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 என்ற என்ற சொல்லின் சொல்லின் பொருள் பொருள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் டேஸ். 5ல் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் டேஸ். உனக்குள், நமக்குள், உலகுக்குள், எனக்குள். உனக்குள் உனக்குள். நமக்குள் நமக்குள். உலகுக்குள் உலகுக்குள். எனக்குள் எனக்குள். இதில் 5 பாருங்கள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள் என்பது சரியான விடை. ஈக்கு டிக் பண்ணணும். எனக்குள் என்று டேஸில் எடுத்து எழுதணும். எனக்குள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். 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 எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். அடுத்து நித்திலம் முத்து. நித்திலம் என்பதன் பொருள் முத்து. நித்திலம் முத்து. முத்து. நித்திலம் முத்து. எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். நித்திலம் முத்து. அடுத்து வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம் குழந்தைகளே. முதல் வினா பாருங்க. 1. சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் யார்? சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் யார்? சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் தமிழன்னை ஆவாள். இதற்கு விடை
சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள். பாருங்க, மறுபடியும் எழுத்துக்களை சேர்த்து படிப்போம் குழந்தைகளே. சொல்லில் சொல்லில் விளையாட விளையாடச் சொல்லித் தந்தவள் சொல்லித் தந்தவள் தந்தவள் யார். சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் யார்? அதற்கு விடை பாருங்க. சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள். சொல்லில் சொல்லில் விளையாட விளையாடச் சொல்லித் தந்தவள் சொல்லித் தந்தவள் தந்தவள் தமிழன்னை தமிழன்னை ஆவாள் ஆவாள். சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் யார்? சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் தமிழன்னை ஆவாள் அப்படின்னு விடை எழுதணும் குழந்தைகளே. இதை மீண்டும் மீண்டும் படித்தும் எழுதியும் பாருங்கள் குழந்தைகளே. அடுத்து இரண்டாவது வினா. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? எதை எதை சொல்ல சொல்ல முடியவில்லை முடியவில்லை என்று என்று இப்பாடலின் ஆசிரியர் இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார். எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? அதற்கு விடை பாருங்க. தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை சொல்ல முடியவில்லை முடியவில்லை என்று என்று இப்பாடலின் ஆசிரியர் இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒரு முறை விடைய சொல்கிறேன் குழந்தைகளே, கவனமாக கேளுங்கள். தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒரு முறை வினாவையும் விடையும் வாசிக்கிறேன் குழந்தைகளே. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்க, இந்த பாடலில் இருக்கின்ற ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எல்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்று உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. எண்ணெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எழுத்து ஏ. அப்போ நாமளும் ஏ எழுத்தில் தொடங்குற சொல்ல நம்ம எழுதணும். எண்ணெய், எண்ணில், எண்ணில் அப்படின்னு டேஸில் நம்ம எழுதுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. எண்ணெய், எண்ணில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி மற்ற சொல்லையும் முதல் எழுத்து ஒன்று போல் தொடங்கும் சொற்களை எல்லாம் நாம் எடுத்து எழுதணும். பாருங்கள், ஒன்று உன்னை, உன்னை,
ஊ எழுத்தில் தொடங்குற மாதிரியே உலகில், உலகில், உலகில். உன்னை, உலகில், உன்னை, உன்னை, உலகில், உலகில், உலகில். அடுத்து 2 பாருங்க. சொல்லில், சோ இல் லீ இல், சொல்லில், சோ இல் ல, சொல்ல, சொல்லில், சொல்ல, சோ எழுத்துலேயே தொடங்கியிருக்கா. சோ இல் லீ இல், சொல்லில், சோ இல் ல, சொல்ல. அடுத்து 3 பாருங்க. வளர்ப்பவளே, வ ல இர் இப் ப வ ளே, வளர்ப்பவளே, வ ல இர் இப் ப வ ளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, வ ல இர் ப வ ளே, வளர்பவளே, வ ல இர் ப வ ளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே. இன்னமும் இந்த பயிற்சியை மறுபடியும் ஒரு படம் படித்து பார்ப்போம், கவனிங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்னை, எண்ணில், என்னை, எண்ணில், உன்னை, உலகில், உன்னை, உலகில், சொல்லில், சொல்ல, சொல்லில், சொல்ல, வளர்ப்பவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே. இது மாதிரி நீங்களும் முதல் எழுத்து, அந்த பாடலில் இருக்கிற முதல் எழுத்து வர்ற மாதிரியான சொல்லையெல்லாம் நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எழுதியிருக்கோம். இதே போன்று நீங்களும் அழகாக படித்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்து 2வது பயிற்சி இது பாருங்கள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில், இப்பாடலில், இப்பாடலில் இடம், இடம் பெற்றுள்ள, பெற்றுள்ள, ஒரே, ஓசையில், ஓசையில், முடியும், முடியும் சொற்களை, சொற்களை எடுத்து, எடுத்து எழுதுக, எழுதுக. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்க, உதாரணத்துக்கு 1 அவங்களா கொடுத்துருக்காங்க, மற்றதை நாமளா செய்வோம். கலந்தவளே, 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 கலந்தவளே. இதே போன்று கலந்தவளே அப்படின்னு முடிகிற மாதிரி, அப்படி மாதிரி முடிகிற மாதிரி சொல் நாம் இப்போ பாடலிருந்து எடுத்து எழுதுவோம். 1 வளர்ப்பவளே, வ ல இர் இப் ப வ ளே, வளர்ப்பவளே. 2 வளர்பவளே, வ ல இர் ப வ ளே, வளர்பவளே. 3 தந்தவளே, த இன் த வ ளே, தந்தவளே. 4 முடியலையே, முடியலையே, முடியலையே. அதாவது இந்த பாடலில் ஒரே ஓசையில் லே அந்த மாதிரி ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த முடியலையேவும் நம்ம சேர்த்தலாம். முடியலையே, முடியலையேவும் எழுதிக்கலாம். பாருங்கள், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலந்தவளே என்ற சொல் அவங்களாகவே கொடுத்துட்டாங்க. மற்றது பாருங்கள், 1 வளர்ப்பவளே, 2 வளர்பவளே, 3 தந்தவளே, 4 முடியலையே,
இப்போ 4 ஒரே ஓசையில் முடியும் சொற்களாகவே இப்பாடலிருந்து நாம் எடுத்து எழுதியிருக்கோம் குழந்தைகளே. அதே போன்று நீங்களும் அழகாக சொல்லிக்கொண்டே எழுதி பாருங்கள். சரிங்களா? அழகாக சொல்லிக்கொண்டே எழுதி பாருங்கள். மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் குழந்தைகளே. பாடலை நிறைவு செய்வோம் என்ற இந்த பயிற்சியில் ஒரு குட்டி தம்பி பட்டாம்பூச்சியை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. அந்த பாடலையும் நீங்களும் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் எழுதலாம். நான் எனக்கு பிடித்த வடிவத்தில் இந்த புத்தகத்தில் இந்த பயிற்சியில் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி எழுதலாம். இதையும் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி எழுதலாம். ஒரு முறை பாடலை பாடி பார்ப்போம் குழந்தைகளே. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா. பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசையாய். பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசையாய். தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா. தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா அப்படின்னு இந்த குட்டி தம்பி அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. பட்டாம்பூச்சி நீ நல்லா பறந்து வா, பறக்கும் பூவா பறந்து வா. பூ பறந்து வர மாதிரி நீ பறந்து வா. பட்டு மேனி ஓவியம் உன்னுடைய மேனி பட்டு மேனி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க இந்த குட்டி தம்பி. தொட்டு உன்னை பார்க்கவா, உன்னை நான் தொட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட்டாம்பூச்சியை பார்த்து. நான் உன் கூட தோழனாக இருக்கவா, ஃப்ரெண்டாக இருக்கவா நான் உன் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா அப்படின்னு சொல்லி இந்த பட்டாம்பூச்சியை பார்த்து அழகாக இந்த குட்டி தம்பி பாடுற மாதிரி இந்த பாடல் உள்ளது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் இந்த பாடலை பாடி பார்க்கலாம் குழந்தைகளே. அடுத்து சொல் உருவாக்கலாமா புத்தகப்பயிற்சியில் பின்னாடி இந்த சொல் உருவாக்கலாமா பகுதி இருக்குது. இந்த பகுதியில் ஒரு அழகான மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டிக்குள்ளே வண்ண வண்ண மீன்கள்லாம் நிறைய இருக்குது. மீன்கள் அப்புறம் கற்கள் அந்த மீன் தொட்டிக்கு அழகுபடுத்துவதற்காக வைத்திருக்கின்றதெல்லாம் இருக்குது. அந்த மீன் தொட்டிக்குள்ளே சில எழுத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. இந்த எழுத்துக்களை கொண்டு நாம் புதிய சொல் உருவாக்குறது தான் இந்த பயிற்சியில். பாருங்கள், இங்கே இருக்கின்ற எழுத்துக்களை கொண்டு நம்ம செய்ய போகிறோம். இதில் பாருங்கள், அ இன் நை அன்னை. அன்னைன்னு ஒரு சொல் எழுதலாம். அ இன் நை அன்னை. 2 குழந்தை, கு ள இன் தை குழந்தை. கு ள இன் தை குழந்தை எழுதலாம். அடுத்து 3 தமிழ் மொழி, தமிழ் தமிழ். மொழி, மொழி மொழி தமிழ் மொழி எழுதலாம். அடுத்தது கவியரசர், கவி கவி. யரசர், யரசர் கவியரசர். அடுத்து அரசர் எழுதலாம். அரசர் அரசர் எழுதலாம். அடுத்து விதை எழுதலாம். விதை விதை எழுதலாம். விதை விதை எழுதலாம். அடுத்து விந்தை எழுதலாம். விந்தை விந்தை எழுதலாம். விந்தை விந்தை எழுதலாம். அடுத்து கதை எழுதலாம். கதை கதை எழுதலாம். கதை கதை எழுதலாம். சதை சதை எழுதலாம். சதை. அதை அதை. தன்னை, தை தன்னை. இதுபோன்று நிறைய சொற்கள் எழுதலாம். நீங்களும் இந்த சொற்களை கொண்ட எழுத்துக்களை கொண்டு புதிய புதிய சொல்லை எழுதி பாருங்கள் குழந்தைகளே. அடுத்து வண்ணம் தீட்டி மகிழ்வோம் பகுதியில் இந்த நாய் படத்திற்கு
இதுலேயே 1, 2 எண்கள்லாம் இருக்குது. அந்த எண்களை நீ வரிசையாக இணைத்தேனாக்கா அழகான ஒரு நாய் படம் வரும். அந்த படத்திற்கு உனக்கு பிடித்த வண்ணங்களை இட்டு மகிழலாம். எந்த வண்ணம் உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த வண்ணத்தை இட்டு மகிழலாம். அந்த நாய்க்கு படத்திற்கு ஒரு வண்ணமும் அந்த பொம்மைக்கு ஒரு வண்ணமும், இது மாதிரி உனக்கு எந்த வண்ணம் பிடித்திருக்கோ அந்த வண்ணத்தை இட்டு மகிழலாம். குழந்தைகளே, எல்லாரும் இந்த புத்தக பயிற்சியில் இருக்கின்ற இந்த பயிற்சிகளை எல்லாமே நினைவுபடுத்திட்டேனாக்கா நன்றாக தேர்வு எழுதலாம். அதனால் இதை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். இந்த பயிற்சிகளை பொருள் தருக, பிரித்தெழுது, சேர்த்தெழுது, வினாவிடைகள் இதையே மீண்டும் மீண்டும் படித்தும் எழுதியும் பாருங்கள் குழந்தைகளே. அடுத்து கண்ணா, உங்களுக்கு எக்ஸாமில் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்ற மாதிரி வரும். அப்போ என்ன செய்யணும்னா, அதில் அந்த ரோமனில் ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த பத்தியை நீ நன்றாக படித்து பார்த்து பத்தியிலிருந்து நீ படித்ததை விடை எழுதுகிற மாதிரி வினாக்கள் கேட்பாங்க. அதை மாதிரி நீங்கள் அந்த பத்தியை படித்து அதற்குரிய விடையை நீங்கள் எழுதணும் குழந்தைகளே. இப்போது உங்களுக்கு ஒரு பத்தி உதாரணத்துக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து வினாக்கள் கேட்டு விடைகளை அறிந்து கொள்வோம் குழந்தைகளே. வாங்க பத்தி பகுதிக்கு பார்க்கலாம். பத்திக்கு போகலாம் குழந்தைகளே. பத்தியை படிக்கும்போது கவனமாக எழுத்துக்களை சேர்த்து கவனிங்க குழந்தைகளே. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். பாருங்க குழந்தைகளே, இது போன்று நன்றாக நீங்களும் எழுத்துக்களை சேர்த்து பத்தியை நன்றாக படித்து பார்த்து அதற்கப்புறம் வினாக்களை படித்து அதற்குரிய விடையை எழுதணும் குழந்தைகளே. முதல் வினா பாருங்க. கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் எங்கு புறப்பட்டான்? பத்தியில் கண்ணன் காலை வேளையில் பள்ளிக்கு புறப்பட்டான்னு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். கண்ணன் எங்கு புறப்பட்டான்ற வினாவிற்கான விடை கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். பள்ளிக்கு பள்ளிக்கு புறப்பட்டான். புறப்பட்டான். கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அடுத்து இரண்டாவது வினா. சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டவர் யார்? சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டவர் யார்? அதற்கு விடை பாருங்க. சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டவர் பெரியவர். சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டவர் பெரியவர். பாருங்க, மீண்டும் ஒரு முறை எழுத்துக்களை சேர்த்து படிப்போம் குழந்தைகளே. சாலையை சாலையை கடக்க கடக்க உதவ உதவ வேண்டும் வேண்டும் என்று என்று கண்ணனிடம் கண்ணனிடம் கேட்டவர் கேட்டவர் யார்?
யாயிர் யார். சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டவர் பெரியவர். சாலையை 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 கடக்க கடஇக்க கடக்க உதவ உதவ வேண்டும் வேயின்டுயும் வேண்டும் என்று என்று கண்ணனிடம் கண்ணனிடம் கேட்டவர் கேட்டவர் பெரியவர் பெரியவர். சாலையை கடக்க வேண்டும் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டவர் பெரியவர். சாலையை சாலையை கடக்க கடக்கம் உதவ உதவ வேண்டும் வேண்டும் என்று கண்ணனிடம் கண்ணனிடம் கேட்டவர் கேட்டவர் பெரியவர் பெரியவர். இதுபோன்று நீங்களும் சொல்லிக்கொண்டே அழகாக படித்தும் எழுதியும் பாருங்கள் குழந்தைகளே. அடுத்து மூன்றாவது பாருங்கள். மூன்றாவது கோடிட்டிடம் மாறி கொடுத்தாச்சு. டேஸ் ஒலி எழுப்பி பறந்தன. டேஸ் ஒலி எழுப்பி பறந்தன. அதற்கு விடை பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. பறவைகள் பறவைகள். ஒலி ஒலி எழுப்பி எழுப்பி பறந்தன பறந்தன. டேஸ் ஒலி எழுப்பி பறந்தன. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. இதுபோன்று நீங்களும் எழுதணும் குழந்தைகளே. நன்றி குழந்தைகளே.